பிரான்சில் பெற்றோரின் வருமானத்தை மாணவர்களின் வீட்டு வாடகை உதவித்தொகை கணக்கீட்டில் சேர்ப்பதன் மூலம் அரசுக்கு 550 மில்லியன் யூரோ சேமிக்கப்படலாம் என புதிய அரசு அறிக்கை ஒன்று பரிந்துரைத்துள்ளது. நிதி மற்றும் சமூக விவகாரங்களுக்கான பொது ஆய்வகம் தயாரித்துள்ள இந்த அறிக்கையில் குடும்பங்களின் வரி வரம்பில் உள்ள மாணவர்களுக்கான உதவிகளை மாற்றியமைக்க கோரப்பட்டுள்ளது. தற்போது 25 வயது வரை உள்ள மாணவர்கள் தங்களது பெற்றோரின் வரி வரம்பில் இருந்தாலும் அவர்களின் வீட்டு வாடகை உதவி கணக்கீட்டில் பெற்றோரின் வருமானம் கணக்கிற்கொள்ளப்படுவதில்லை. 2021ஆம் ஆண்டில் சுமார் 7 லட்சம் வீடுகள் இந்த வீட்டு வாடகை உதவியை பெற்றுள்ளன. இதற்காக அரசுக்கு மொத்தம் 1.65 பில்லியன் யூரோக்கள் செலவாகியுள்ளது. இந்த புதிய பரிந்துரை அமுல்படுத்தப்பட்டால் 3,10,000 குடும்பங்களின் உதவித்தொகை குறையும் எனவும் அதில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் முழுமையாக உதவியை இழப்பார்கள் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையானது பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை வீடற்றவர்களாக மாற்றும், அவர்களது கல்வியை முடிவுக்கு கொண்டு வரும் என்றும் மாணவர் சங்கங்கள் கடுமையாக எச்சரித்துள்ளன. குடும்ப சூழல் சரியில்லாத மற்றும் குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழும் இளைஞர்களின் சுதந்திரத்தை இந்த முறை கடுமையாக பாதிக்கும் என்று மாணவர் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. எனவே 2027ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் இந்த பரிந்துரையை அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று மாணவர் சங்கங்கள் தீவிர கோரிக்கை விடுத்துள்ளன.